ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் செயற்பாடுகள் அதிருப்தி தருவதாகவும் அந்நாடு மீது பொருளாதார தடை விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். நேட்டோ அமைப்பு நாடுகளில் யுக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக அதன் அயல் நாடான ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 முதல் அந்நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறது. இவ்விரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் போர் 3 ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் இவ்விரு நாடுகளிடையே நடைபெற்று வரும் போரை நிறுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார். இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அதில் இழுபறி நீடித்து வருகிறது. குறிப்பாக யுக்ரைன் மீது போரை நிறுத்த புட்டினை ட்ரம்ப் பல முறை வலியுறுத்தி வருகிறார். ஆனாலும் புட்டின் தொடர்ந்து யுக்ரைன் மீது போரிடுவது ட்ரம்பிற்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து ரஷ்ய தாக்குதல்களை சமாளிக்க யுக்ரைனுக்கு கூடுதலாக ஆயுதங்களை அனுப்புவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதற்கிடையே யுக்ரைன் மீது நேற்று இரவில் ஒரே நாளில் 728 ட்ரோன்களையும் 12 ஏவுகணைகளையும் வீசி தாக்கியுள்ளது. இதில் 296 ட்ரோன்களை இடைமறித்து அளித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இத்தாக்குதல்கள் யுக்ரைனின் மேற்கு பகுதியில் நடத்தப்பட்டது. 3 ஆண்டுகளாக நடத்தி வரும் போரில் யுக்ரைனின் 1/5 பகுதி நிலப்பரப்பை ரஷ்யா தன்வசப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.